May 25ல descriptive question number 2. May 25ல descriptive question number 2. Okay. Following particulars are furnished by Bella Limited for the year ended. என்ன கேக்குறாங்க? You are required to prepare the balance sheet as at 31st March 25 as required under part 1 of schedule number 3 of the Companies Act, carrying 14 marks. அப்ப சொல்லிட்டே வாங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் ஈக்விட்டியில வரணும். இது ஃபேக்டரி பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் முதல்ல பார்த்துடலாம். The cost of the assets கொடுத்திருக்காங்க, இங்க வந்து நெட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, கிளியர்? Cost of the assets and net value. Okay. Now, இப்படி கொடுத்திருந்தா பிரசன்டேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. நோட் போட்டு எழுதுங்க. உங்கள் புக்ல நான் கரண்ட் அசெட்ஸ் எழுதும் போது ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் க்ளோசிங் வேல்யூ இருக்கணும். WD வேல்யூ டேட்டா எழுதக்கூடாது. Equity capital on 1/4/24 stood at 5,000 shares fully paid up and 1,000 shares 70 rupees paid up. The directors made final call 30 per share on 1/10/24. The shareholders could not pay the call on 75 shares and the shares were forfeited. They were reissued at 70 per share as fully paid up. So equity share capital forfeiture la nadakudhu. Okay, clear? We'll see that separately. Profit and reissue of forfeited equity shares was included in profit and loss account. Okay, இத பிரிச்சு கொடுக்கணும். forfeiture பண்ண ஷேர்னால வந்த ப்ராஃபிட்ட கேபிட்டல் ரிசர்வ்ல போடணும். ஓகே, ஃபவுண்டேஷன்ல இஷ்யூ ஷேர் சாப்டர் டைரக்ட் என்ட்ரி கொடுத்துறாங்க. நீங்க யூஜி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியணும் நினைச்சுக்கிறான். சரிதான். ஓகே, இந்த பாயிண்ட் தெரிஞ்சா ஒரே நிமிஷம் தான். சார் எக்ஸாம் எனக்கு தெரியாது சார், 2 மார்க் போட்டும் 12 வாங்குங்க. இதுக்கு 2 மார்க் போயிடும், டோட்டலுக்கு 1 மார்க் போயிடும், 3 மார்க் போயிடும். பேலன்ஸ் மார்க் வாங்கலாம், 10 மார்க்ஸ் வாங்கலாம். ஓகே, எனிஹவ் நீங்க எங்கேயாவது எப்பயாவது படிச்சிருப்பீங்க சொல்றேன். ஒரு 60 ரூபாய் கொடுத்துட்டு பேலன்ஸ் கொடுக்கலன்னா அந்த ஷேரை கம்பெனி பிடிங்கி வச்சிடும். பேலன்ஸ் ஷேரை கம்பெனி அந்த கட்டின 60 ரூபாய் திரும்பி தர மாட்டான். ரீஇஷ்யூ பண்ணும் அந்த கட்டின அந்த 60 பேர் ஃபர்ஃபீச்சர். அதை ரீஇஷ்யூ பண்ணும்போது நஷ்டத்துக்கு இஷ்யூ பண்றான்னு வச்சுங்களேன், அந்த நஷ்டத்தை இதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணது பிறகு இந்த ஃபர்ஃபீச்சர் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் கேபிட்டல். அமௌண்ட் கலெக்டட் யூ நோ எக்ஸ்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இஸ் கால்ட் ஃபர்ஃபீச்சர் கெயின். அப்படி ரீஇஷ்யூ பண்ணும்போது லாஸ் வந்துச்சுன்னா ஓகே, ரீஇஷ்யூ லாஸ். ரீஇஷ்யூ முடிச்ச பிறகு அதை இந்த ஃபர்ஃபீச்சர் கெயின்ல இருந்து இது கெயின் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரீஇஷ்யூ பண்ணும்போது லாஸ் வந்துச்சுன்னா இந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் பேர் கேபிட்டல் ரிசர்வ். அது பேரு கேபிட்டல் ரிசர்வ். அது ப்ராஃபிட்னு சொல்லக்கூடாது, கேபிட்டல் ரிசர்வ் தான் சொல்லணும். ப்ராஃபிட் சொன்னா டிவிடெண்ட் கொடுக்க யூஸ் பண்ணிடுவீங்க, அது பண்ணக்கூடாது. Okay, it's not special regular operating profit, it's a special profit. So அதை வந்து நீங்க dividend distribute பண்ண கொடுக்க முடியாது. The directors made 70 paid up. Amount collected எவ்வளோ? 70. The directors made final call 30 per share. The shareholder could not pay the call on 75 shares. 70 ரூபாய் 75 ஷேர் வச்சிருக்கிறவனால தர முடியல. And the shares forfeited. உடனே அவன் கொடுத்த அமௌண்ட் திருப்பி தர மாட்டேன், வாங்கி வச்சுப்பான். Right. They were reissued at 70 per share as fully paid up. இதை திரும்ப ரீஇஷ்யூ பண்றாங்க. 70 ரூபாய் ஃபுல்லா 100 ரூபாய் ஷேருக்கு 70 ரூபாய் கொடுத்தா போதும், 102 இஷ்யூ பண்றாங்க. செகண்ட் ஹேண்ட் ஷேர் மாதிரி 100 ரூபாய் ஷேர் 70 ரூபாய் வித்தா நஷ்டம் எவ்வளோ? 30 ரூபாய். ஃபர்ஃபீட் பண்ணும்போது கலெக்ட் பண்ண பணத்தை புடிங்கி வச்சிருவான், அது பேர் ஃபர்ஃபீச்சர். அது பேர் ஃபர்ஃபீச்சர் தான் கெயினே. அப்படியே சில சமயம் பேலன்ஸ் ரிசோர்ஸ்ல ஃபர்ஃபீச்சர் இருக்கும். ரீஇஷ்யூ பண்ணும்போது நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை இந்த ஃபர்ஃபீச்சர் கெயின்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணது பிறகு ஃபர்ஃபீச்சர் கெயின்ங்கிற பேர் மாறிடும். என்ன மாறிடுது? கேபிட்டல் ரிசர்வ் மாறிடும். It will be converted into capital reserve of 40. Okay, 40.
கிளியர்? 40. எத்தனை ஷேர் இருக்கு? 75 ஷேர். இப்ப என்ன வேல்யூ வருது? 3000. இதை நீங்க சிஆர் தான் காமிக்கணும், பிஎன்எல் காமிக்க கூடாது. அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு இருக்கு? எங்க இருக்கு? ஓகே. இந்த 99,000 பிரிங்க. சிஆர் 3000, பேலன்ஸ் 96,000 தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சார் எனக்கு தெரியாது சார், அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா டேலி ஆயிடுமா? ஆயிடும். டேலி பண்ணிடுவீங்க, எல்லாம் கம்ஃபர்டபுளா முடிஞ்சிடும். வேல்யூ பண்ணும்போது ஓ இது பண்ணலையா, இதுக்கு எவ்வளவு மார்க் குறைக்கணும்? 3 மார்க்கை குறைச்சிடுறேன். That's how you can handle. It is not getting tense with this point number 2 and 3. Write any 5 points about this னு ஒன்னு கேக்குறான். நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போயிருக்கீங்க, நம்ம நேரத்துக்கு 3க்கு மேல வரல, நீங்க என்ன செய்வீங்க? 3க்கு மார்க் போடுவது. அது மாதிரிதான் இந்த 2 3 தெரியல, விட்டுருங்க. அது ஒரு 3-4 மார்க் போட்டுமே பேலன்ஸ் வாங்குங்க. ரைட். சோ இதுதான் சொன்னேன், இங்க நான் டீச் பண்றது அப்ரோச் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஹவு டு அப்ரோச் வித் கான்ஃபிடென்ட். If there is any unknown thing, leave it. பேலன்ஸ் ஷீட் போடலாமா? போடலாம். டேலி ஆகுமா? ஆகும். ட்ரையல் பேலன்ஸ் இருக்கு, நார்மல். இது கம்பெனி ஃபைனல் கோர்ஸ் மறந்துடுங்க. கம்பெனி ஃபைனல் கோர்ஸ் மறந்துட்டு நார்மல் ஃபைனல் கோர்ஸ் தெரியுமா தெரியாதா? நார்மல் ஃபைனல் கோர்ஸ் போட்டுருங்க. கம்பெனி ஃபைனல் கோர்ஸ் ஏதாவது சேர்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா, அதாவது அசெட் இருந்துச்சுன்னா ஒரிஜினல் வேல்யூ போட்டு அக்ரிமெண்ட் ரெப்ரசன்ட் லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்துல நெட் புக் வேல்யூ போடணும். இந்த 3மே இருக்கணுங்கிறது லாஜிக். அது ஷேர் கேபிட்டல் தனியா போட்டுருக்கணும், ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தனியா போட்டுருக்கணும். அண்ட் லோன் பாரோட், அதுக்கு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ், லோன் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் பிரிக்க தெரியணும். இதெல்லாம் ஆக்ட்ல சொன்னது, அதுக்காக நாம் சேஞ்ச் பண்றோம். Bill discounted but not yet matured, contingent liability. டிஸ்கவுண்ட் பண்ண பில்லோ அல்லது என்டார்ஸ் பண்ணப்பட்ட பில்லோ டியூ டேட் வரலன்னா அது கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸா போடணும். அவ்வளவுதான், கண்டிஜென்ட் லைபிலிட்டி முடிஞ்சு போச்சு. The balance of term loan from Public Finance Corporation includes 8,000 for interest accrued but not due. போன இல்லஸ்ட்ரேஷன் இதே மாதிரி சம்பாத்தமா இல்லையா? அப்ப எங்க இருக்கு? Public Finance Corporation ஜெனரல் ரிசர்வுக்கு கீழே. இந்த 3,40,000ல 2 பார்ட்டா பிரிங்க. 8,000 இருக்குல்ல, இது வந்து அதர் பேயபிள்ஸ், பேலன்ஸ் வந்து 332 வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். போதுமா? புரியுதா? இந்த பாயிண்ட் போன இல்லஸ்ட்ரேஷன்ல பார்த்தோம், போன क्वेश्चन பேப்பர்ல ஒரு 4 பாயிண்ட் ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷன் திரும்ப திரும்ப வந்துடும். சம்பந்தமே இல்லாம ஒண்ணு வந்துச்சுன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், தெரிஞ்சதை முதல்ல எழுதுங்க. இது தெரியும், போன சமயம் பார்த்தோம், இந்த சமயம் பார்த்தோம். இதையும் தெரியும், போன சமயம் பார்த்தோம், இந்த சமயம் பார்த்தோம். இது போன சமயம் பார்க்கல நினைக்கிறேன், பட் இப்ப இன்கார்பரேட் பண்ணிட்டோம். And the directors declared a dividend of 5% on equity shares on 10/4/2025. டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ண டேட் 10/4/25. நம்ம எந்த டேட்ல க்ளோஸ் பண்ணோம்? 31st March. இது வந்து not an adjusting event. Events occurring after the balance sheet date கிடையாது. டிவிடெண்ட் மட்டும் டிக்ளேர் டேட் நம்ம எடுக்கணும். ஓகே, இப்ப ப்ரொபோஸ் பண்ண டேட்ல நம்ம எடுக்க போறது இல்ல, அதனால இதை இப்ப கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் தட் கிளியர்? சோ அப்ப அட்ஜஸ்ட்மெண்டே உண்மை இல்லை. இது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. ஈவன் நீங்க நார்மல் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல க்ளோசிங் ஸ்டாக், அவுட்ஸ்டாண்டிங், அட்வான்ஸ், பேட் டெட், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எல்லாம் இருக்குது. அது கூட கிடையாது. ஃபார்மேட்ல ஃபீட் பண்ண முடிஞ்சு போச்சு. லெட்ஸ் see. யா, சொல்லிட்டே வாங்க. பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் முதல்ல எழுதிடலாமா? பேலன்ஸ் ஷீட் as per schedule number 3 part 1, equity and liability. equity and liability ல என்ன இருக்கு? equity, shareholders funds, shareholders funds ல share capital, reserves and surplus, application money received, pending allotment இல்ல, அதனால விட்டுறலாம். non current liabilities, current liabilities இந்த செட் நமக்கு இருக்கணும். current year, previous year, usually previous year ஒரு காலம் மட்டும் போட்டு வச்சிருந்தா போதும், அதுக்கு மேல தேவையில்லை. that you show that you know but not required to prepare. and assetsல வரும்போது non current assets, current assets, right?
முத இந்த செட் எடுத்து போடுறேன், இன்வென்ட்ரி வரைக்கும் எடுத்து போட்டுக்கிறேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ஸ்கெடியூல் நம்பர் 1 கொடுக்கிறேன். 2 நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் 3 கரண்ட் லைபிலிட்டிஸ் 4 கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வேற என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. I'll keep it 4. Okay, clear. Then இதுல ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் 5 and then நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா இதுல வந்து இன்வென்ட்ரி பேசிக் என்ன இருக்குமோ அதை போட்டுங்க. இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கேஷ் அண்ட் பேங்க், அதர் ரிசீவபிள்ஸ் இஃப் எனி இருந்தா. ஓகே, இப்ப ஸ்கெடியூல் நம்பர் 1ல நமக்கு என்ன வருது? ஸ்கெடியூல் நம்பர் போடாதீங்க, எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் நம்பர் போடுங்க, நம்பர் மாறிடும் சில சமயம். அதனால ஸ்கெடியூல் நம்பர் போடாம ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஆத்தரைஸ்ட் முத போட்டுருங்க. ரெப்ரசன்ட் தட் தேர் இஸ் ஆத்தரைஸ்ட். இது ஃபார்மேட் இல்லாம கூட போட்டுருவீங்க. ஓகே, issued equity share capital 6 lakhs, preference share capital 3 lakhs. ஃபார்மேட் இல்லாம உங்களுக்கு போட தெரியாதா? போடலாம். ஆனா ஃபார்மேட் கேக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, நார்மல் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் தான். இப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துரும் பாருங்க. இந்த சாப்டர் நம்ம புது சாப்டர் சார், பெருசா இருக்கு சார். இல்ல ஒண்ணும் கிடையாது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே, ஐ எம் நாட் அவேர் அபவுட் வாட் நம்பர் ஐ கேன் கிவ். அப்ப என்ன பண்ணலாம்? ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட், அதுல என்ன இருக்கு? ஃபேக்டரி பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷனரி, ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ். ஃபேக்டரி பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷனரி, furniture and fittings. Original value 694, 535, 176, 176. Okay, and closing value 620, 498, 152. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து accumulated depreciation, இது net book value. Is that okay? WD value இதை கண்டுபிடிச்சு சொல்லணும் நீங்க. 74,000 24,000. இது சொல்லுங்க, டோட்டல் வேல்யூ சொல்லுங்க. 1270 இதுல போயிடணும். ஜெனரல் ரிசர்வ், அதெல்லாம் ரிசோர்ஸ் சர்ப்ளஸ் ஸ்கெடியூல் நம்பர் 2ல போட்டுக்கிறேன். சும்மா டென்டேட்டிவா போட்டுவாங்க, நம்பரிங் அப்புறம் கொடுங்க. ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஜெனரல் ரிசர்வ் 88,000. டேர்ம் லோன் ஃப்ரம் பப்ளிக் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ்ல ட்ரேட் பேயபிள்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ் இருக்கும். Okay, other short-term liabilities, other payables. இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ல வந்து 3,40,000 ரூபாயில PFC 3,32,000 ரூபாய் லாங் டேர்ம், 8,000 வந்து accrued interest, interest payable, outstanding interest payable. இத பிரிச்சு சொல்லணும்பா. அப்படி நீங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு போடுங்களா, ஆன்சர் வந்துரும். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். டீடைலிங் கொடுத்துட்டீங்கன்னா யூ ஸ்கோர் குட் மார்க். 4 இதுக்கு டீடைலிங் கொடுத்தீங்கன்னா 4 மார்க் வர போகுது. இன்வென்ட்ரி, சோ இன்வென்ட்ரி வரும்போது டீடைலிங் கொடுக்கணும். இங்க என்ன போடுறேன்? இன்வென்ட்ரி பிரிச்சு சொல்லணும். என்னென்ன இன்வென்ட்ரி இருக்கு? ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஃபினிஷ்ட் குட்ஸ் இருக்கு. அதுல ஒன்றும் பெருசா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. ஓகே, ரா மெட்டீரியல் ஸ்டாக் வந்து 1,35,000. இது மட்டும் தௌசண்ட்ஸ்ல இருக்கு, இது மட்டும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபினிஷ்ட் குட்ஸ் 66,000 ரூபாய். அவ்வளவுதான்ப்பா, சிம்பிளா இருக்கு பாருங்க. அடுத்த செட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் வந்து கேஷ் அட் பேங்க் வரைக்கும் போய்க்கலாம். ஓகே, ப்ரொவிஷன்ஸ் அக்கௌண்ட் போகணும்.
other payable and provision for taxation. Provision for taxation, the value being 12,000. Dividend payable, maybe other payables சேர்த்துக்கலாம். Dividend payable, okay, dividend payables. எவ்வளோ? 10,000. And preliminary expenses, it should write off பண்ணோம். It should be written off in the P&L account. P&L account நம்ம write off பண்ணிக்கலாம். preliminary expenses எல்லாம் காமிக்க கூடாது. So provision says you should not show preliminary expenses. Capital reserve இருக்கு 3,000. Profit and loss எவ்வளவு இருக்கு 96,000 less preliminary expenses. Preliminary expenses எவ்வளவு 21,000. Okay. Cash in hand and bank. Okay, cash still cash னு போட்டுக்கிறேன் இல்ல bank னு போட்டுக்கிறேன். Cash and marketable securities. Cash 16,000, bank 39,000, 39,000. Is that okay? Now what more? Trade receivables and outstanding expenses வரைக்கும் இன்னொரு 4 ஐட்டம் இருக்கு. Trade receivables inventory பிறகு இருக்கணும். Trade receivables, அதோட value 2,38,000. Unsecured loan, we assume this is being the non-current liabilities. Unsecured loan, ஷார்ட்டா லாங்கா அப்படின்னு தெரியல, நான் லாங் டேர்ம்னு நான் கரண்ட் வச்சுக்கிறேன். Trade payables, okay, the value being 85,000. Outstanding expenses வந்து other payables போட்டுக்கலாம். Outstanding expenses 6,000. Okay. See, format விட்டுட்டு ஒரு final quotes போட்டு பாருங்களேன். இந்த sum format விட்டுருங்க. அதே மாதிரி தெரியாத transaction விட்டுட்டு final quotes போடுங்க. நீங்க ஆன்சரோட செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் அந்த தெரியாத தவிர மிச்சம் எல்லாமே டேலி ஆயிடும். டீடைலிங் கொடுக்கிறது தான் இங்க நமக்கு வேலை. டீடைலிங் கொடுக்கறதா நமக்கு வேலை. அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. This one is over. இது below the balance sheetல இருக்கணும். இதையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோம். முடிஞ்சு போச்சு. இப்போ ஒவ்வொன்றா சொல்லிட்டு வாங்கப்பா. இது வந்து 9 lakhs. Resource and surplusல இது லெஸ் பண்ணீங்கன்னா 75,000. So 1,66,000. இது 4,17,000. 4,17,000. Trade payables வந்து 2,45,000. 2,45,000. Okay, correct பண்ணிக்கிறேன். Okay. Other payable 24,000. Provisions for taxation 12,000. Provisions. Assets 12,70,000 rupees. We don't have non-current investments. Inventories 2,01,000. Trade receivables 2,38,000. Bank 55,000. Balance sheet total being 17,64,000. 17,64,000.